எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். ஜேம்ஸ் அண்ட் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. அதே போல் குரு உச்சமாகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவங்க செய்யக்கூடிய ஆலய பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்ல முடியும்? இல்லை, மேஷராசி அன்பர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணோம்னா, எல்லா கிரகநிலைகளும் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வருஷம். பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பயங்கர அதிபுத்திசாலிகள். இந்த அதிபுத்திசாலியாக இருக்கிறதுனால என்னென்னா மற்றவங்களுக்கு இவங்க பிளான் போட்ட கூட்டத்தெல்லாம் நடக்கும், இவங்க பிளான் போட்டது நடக்காது. ஜூன் மாதத்துலேருந்து 100% அவங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மிதுனராசி என்பதுக்கு என்னென்னா, இந்த வருஷம் இவங்க செய்த புண்ணியத்தின் பலனாக, இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கு செய்வாங்க. ஒரு குழந்தையை எப்படி அம்மா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. அந்த செய்த புண்ணியம், அதை செய்த தர்மம், அவங்க செய்த தானம், அவங்க செய்த அனைத்து விஷயங்களும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய நெகட்டிவான பலன்கள். இந்த நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குறது எப்படி அப்படின்னா, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத. இந்த வருஷம் கன்னி ராசி என்பவர்கள் எல்லாருமே என்னென்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்போ போய் பண்ணணும் அப்படின்னா, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். புத்தாண்டு சிறப்பு பலன்களை எங்களுக்காக தரத்துக்காக அஸ்ட்ராலஜர் வீனஸ் பாலாஜி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நம்ம மேஷ ராசியிலிருந்து 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகுது? பொது பலன்கள் என்ன? ஆக்சுவலாக மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல ராகு. இது வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு ஒரு கலப்பான ஒரு வருடமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம வருட பலன் சொல்லும்போது வருட கிரகங்களை மையமாக வச்சு தான் சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு 7.5 சனி ஆரம்பம். இப்போவே நீங்கள் மேஷ ராசிக்காரங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுறேன், எனக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த மேஷராசி எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல எல்லாத்தையும் வேகமாக வாழ்க்கையில் முன்னேறும்னு நினைக்கக்கூடியவர்கள். எல்லாமே முயற்சிகள் அதிகமாக பண்ணுவாங்க. அந்த முயற்சி தடைபடக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஆனாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவுடைய பெயர்ச்சி இருக்குது. அந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய முக்கியமான வருஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாரி வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா, அதிகமான முயற்சிகளோட வேலை தேடினாங்கன்னா வேலை கிடைக்கும். ஒன்று, வேலை மாறக்கூடிய நபர்கள் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ அவங்களுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு வேலை மாறி நம்ம கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கணும், ஒரு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மாறினாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதே போல் குரு உச்சமாகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. ஜூன் மாதத்துலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழ் கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது. நிச்சயமா இவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும்? இல்லை, ஆக்சுவலாக வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறத விட அதிக முயற்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம். ஏன்னா மேஷராசிகள் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விஷயத்தில் நாலேஜ் இருந்தால் கூட இந்த வருஷம் என்னென்னா, நீங்கள் அதிகமாக முயற்சி செய்யும்போது தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷம் அதிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, உடல்நலம் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் இருக்கணும். ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் வந்து சில ஆக்டிவிட்டி அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுவீங்க. காலையில் எந்திரிக்கிறதே லேட்டாக எந்திரிப்பீங்க,
வேலைக்கு போகிறது ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அதிகமாக உழைப்பு கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகுனா உடல் ரீதியான பாதிப்புகள் வருவதற்கான முக்கியமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். அது மட்டும் ஏற்கனவே ஒரு அயில்மெண்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிபி இருக்குது, வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது கோல்டில் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது நல்லது. அதேமாதிரி தொழில் தொடங்கக்கூடாது. முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பணம் சம்பாதிக்கலான்றதுக்காக இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நிறைய பேர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமா சார். இப்போது நம்ம பார்க்க போகிறோம்னா இப்போ அடுத்து இந்த மாதிரி +2 மாணவர்கள்லாம் அடுத்து உயர்கல்விக்கு போகிறதுக்கான வேலை திட்டங்களை பார்ப்பாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியாக இருக்கும் இந்த வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு? மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு கண்ட்ரி போய் படிக்க போகிறேன், வேறு ஊரில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுனால எதிர்பார்த்த கல்வியை கற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இப்போ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து கால சூழல் எப்படி இருக்கும்னா சில விஷயங்கள் நல்லதை கொடுக்கும், நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா அது வேண்டாம், நான் எதிர்பார்த்து தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் கழித்து திருப்பி நான் படிக்கிறேன், திருப்பி நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய நேரம். அந்த மாதிரி இல்லாமல் கிடைச்ச படிப்பை எடுத்துகிட்டு படித்தாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள், வேறு ஊரில் போய் படிக்க போகிறேன், நான் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறேன், வேறு ஊரில் எனக்கு இந்த சீட் கிடைக்குது, தயவு செய்து போயிட்டாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிச்சயமாங்க. அடுத்து வந்து பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மேஷராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது எப்படி அமையும்? பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குருவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உச்சமடையும் போது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்கள், என்டர்பிரனர், விமன் என்டர்பிரனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் மற்றும் ஒரு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. நிச்சயமா சார். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 7.5 சனியெல்லாம் இருக்கும். மேஷராசிக்காரர்கள் அடுத்ததாக போகிறது அப்படின்னா பரிகாரம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான். இவங்க செய்யக்கூடிய ஆலய பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன சொல்ல முடியுங்களா? இல்லை, மேஷராசி அன்பர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதிகமாக வழிபட வேண்டியது கால பைரவரை வழிபாடு பண்ணுறது நல்லது. முக்கியமாக சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 9 எள்ளு தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். ஒன்று, இது வந்து கோவில் பரிகாரம். இந்த வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இவங்க என்ன பண்ணணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். அதை எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னாவே இந்த 7.5 சனிலேருந்து பாதிப்புலேருந்து வெளில வந்துடுவாங்க. இவங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமாங்க சார். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது எந்த மாதிரியான பெர்சன்டேஜில் வந்து நன்மை தரக்கூடிய வருடமாக அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 75% அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு 25% அந்த 7.5 சனினால் சின்ன பாதிப்பை தவிர பெரிய பாதிப்புகள் கிடையாது. அந்த 75%மே இன்னும் அதிகப்படுத்தலாம். அவங்க என்ன பண்ணோம், ஒரு வாட்டிக்கு பல வாட்டி முயற்சி பண்ணாங்களே அதுவே 90% அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை கொடுக்கும். பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல வருஷம் அப்படின்னா இந்த பராபவ வருஷம் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகநிலைகளும் ரொம்ப சாதகமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வருஷம். பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார், 2ஆம் இடத்தில் தனக்காரகன் குரு பகவான் இருக்கார், 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இவங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் இருக்கும். நிச்சயமா. இவங்களுக்கு குறிப்பாக வந்துட்டு என்னென்ன விஷயங்களை வந்து ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து நடக்கணும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பவர்கள் இந்த டைமில் எதை வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லணும்.
இந்த வருஷம் அவங்க நினச்ச விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது. இவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்னென்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செய்யணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னா அதையே கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு பொசிஷனில் இருக்குன்னா அதிலே கண்டினியூ அது மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி கூட ஒரு கண்டிப்பாக செய்யணும். அதே போல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக இவங்க ஏதாவது ஒரு படிக்க முடியுமா, வேறு ஏதாவது ஒரு பார்ட் டைமில் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு செய்யக்கூடிய நேரம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு வேலை பளுவை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுலேயும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், இருக்கிற வேலையிலையும் ஒரு சம்பளம் கிடைக்கும், ஒரு வருமானம் வரும். அதுவும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படும். நிச்சயமா. இவங்க இப்போ வேலை மாறுறது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க இந்த வருஷத்துல இவங்க செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சதை விட அதிக சம்பளம், அதிக வருமானத்தை, அதிக பதவிகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும். மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுக்கு எப்படியான அதாவது உயர்கல்வி அல்லது எந்த துறையில் படிக்கிற மாதிரியான விஷயங்கள் மாணவருக்கு பொதுவாக எப்படி இருக்கும்? மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% ஒர்க் பண்ணுறாங்க வச்சுங்களேன், 100% ரிசல்ட்டாக வரக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். அவங்க நினச்சதை விட எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு படிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். அது மட்டும் இல்லாமல் படித்து முடித்த மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கடைசி வருஷத்தில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ, அதே வருஷத்தில் ஒரு வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு தவிர்க்கப்படும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அவங்க முடிக்கும் போதே ஒரு வேலையுடன் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை எங்கள் வீட்டில் ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லை, நான் இந்த டிகிரியோட முடிச்சுக்கிறேன்னு சொன்னவங்க கூட இந்த வருஷம் அவங்க வீட்டிலே சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ அடுத்த லெவலுக்கு படி அப்படின்னு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். வேலை வாய்ப்பு முடித்த உடனே வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். குறிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், இப்போ திருமண தடையெல்லாம் எப்போ அவங்களுக்கு நிவர்த்தியாகும், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்போ வந்து சாத்தியமாகும்? இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம், பல விதமான தோஷங்கள் இருக்குது. அதாவது ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி பல விதமான தோஷங்கள் இருந்தால் கூட ஏஜ் அதிகமானால் கூட ஒரு 40 வயசு 45 வயசை கடந்தவங்களுக்கு கூட இந்த வருஷம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா எல்லாருக்கும் கலந்தா மாதிரி ஒரு வர்ணம் தேடணும், எனக்கும் பிடிக்கணும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கணும், எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கணும், கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வர்ணம் தேடணும்னு நினைப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் குழந்தையே இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த வருஷம் ஒரு தெய்வ வழிபாடு, வேறு ஒன்றுமே இல்லை, திருச்செந்தூர் முருகன்கிட்ட போய் ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். முக்கியமாக ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருமே என்ன, 2வது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடங்களாக இருக்குது. நான் நிறைய ஜாதகம் பார்க்கறனால அந்த விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமும் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. நிச்சயமா. ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது இந்த வருடம்? இந்த வருஷம் நானும் என்னுடைய துறையில் நான் சாதித்து காட்ட முடியும், நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேனோ அதில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவேன், நல்ல சம்பளம் வாங்குவேன், பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய வீட்டில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி செய்யும்பொழுது அதில் ஒரு கெட்ட பேர்லாம் இருந்திருக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் நான் பிஸ்னஸ் பண்ணி நான் சம்பாதிச்சு வீட்டுக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர், வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட அதிக பொறுப்புகள் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. அவங்களுடைய குழந்தை வளர்ப்புலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, அம்மா அப்பா பார்த்துக்கிறதுலையும் சரி, குடும்பத்தாரை பார்த்துக்கிறதுலையும் சரி, மென்மேலும் ஒரு புகழ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். நிச்சயமா சார். இது மட்டும் இல்லாமல் இவர்கள் இந்த வருஷம் செல்ல வேண்டிய கோவில்கள் அப்படின்னா என்ன? நான் பரிகாரம்னு கேட்கல, செல்ல வேண்டிய கோவில். கண்டிப்பாக அது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த வருஷம் அவங்களுக்கு பரிகாரமே கிடையாது. அவங்க அதிகமாக வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னும் அதிக பர்சன்டேஜ் கிடைக்கும், அவ்வளோதான். இந்த வருஷம் ரிஷபராசி என்பவர்கள் எல்லாருமே என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டி குருவாயூர் சென்று கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணுறது. குட்டி கிருஷ்ணர் இருக்கார், குழந்தை கிருஷ்ணர் இருக்கார். அங்கே போய் நீங்கள் துலாபாரம் எது வேணால் பண்ணலாம். வாழைப்பழத்துலேருந்து பைசா வரைக்கும் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் என்ன துலாபாரம் பண்ணாலும் சரி, நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாவே நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமாக. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எத்தனை % அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது? இந்த வருஷம் ரிஷபராசி என்பவர்களுக்கு 95% சொல்லலாம்.
100% சொல்லணும். 100% சொன்னால் சில பேர் என்ன சார் சில இதெல்லாம் நடக்க மாட்டேங்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால் ஒரு 5% கம்மி பண்ணியிருக்கேன் தவிர 100%மே சூப்பராக இருக்குது. 95% சிறப்பாக வாழக்கூடிய வருஷம். என்னென்னா நிறைய முயற்சிகள் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தினுடைய சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா ஜென்ம குரு அதில் நிறைய கஷ்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் பட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இழப்பு, வேலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நிறைய நடந்திருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய நஷ்டங்கள் சந்திச்சிட்டாங்க, கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இப்போ அதுலேருந்து ஒரு வெளியில் வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தசமஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார், பாக்யஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது. அது மட்டும் இல்லாமல் குரு ராசியிலிருந்து 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில், அதுவும் உச்சம் பெறக்கூடிய ஒரு தனஸ்தானத்தில் குரு ஜூன் மாதம் பயிற்சியாக போகிறார். இது வந்து பெரிய ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய வருஷம். என்னென்னா இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 45 டேஸ் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இவங்க பேக் டு ஃபார்ம், திருப்பி பழைய மாதிரி பல விதமான விஷயங்கள் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. நிச்சயமா இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படின்னா இந்த 45 டேஸை தவிர வேறு என்னென்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பயங்கர அதிபுத்திசாலிகள். இந்த அதிபுத்திசாலியாக இருக்கிறதுனால என்னென்னா மற்றவங்களுக்கு இவங்க பிளான் போட்ட கூட்டத்தெல்லாம் நடக்கும், இவங்க பிளான் போட்டது நடக்காது. அப்போ என்ன ஆகணும், ஒரு ஃபெயிலியரை சந்திச்சிட்டு இருக்காங்க. நான் அங்கே கம்பெனிலேருந்து அந்த கம்பெனியில் இருந்த வரைக்கும் அந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்தேன், அவர் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பது. அதனால் என்ன பண்ணணும்னா, இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ, பிளான் பண்ணும்போது ஏபிசின்னு பிளான் பண்ணுவாங்க, ஆனால் டி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி நடக்கும்? அந்த மாதிரி நடக்காமல் தான் நிறைய பேருக்கு தவறுகள் நிறைய நடந்ததுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான இந்த வருடத்துக்கான பண வரவு அப்படிங்கிற நிலையெல்லாம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதத்துலேருந்து 100% அவங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, எப்போவுமே ராசிக்கு 2ஆவது இடத்துல ஏதாவது ஒரு ராசிக்கு குரு வருவார். ஆனால் இந்த வாட்டி மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த குரு உச்சம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பணமழை பொழியக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதை இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நெகட்டிவ் என்னன்னா, கடனை வச்சுக்கிட்டே அடுத்தடுத்து வேலைக்கு போவாங்க, அடுத்தடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த ஒரு விஷயம் செய்வாங்க. அந்த கடனை அடைச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வருஷம் இவங்கள மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மூச்சு இருக்கிற வரைக்கும் வேலை இருக்குது, தொழில் இருக்குன்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் அங்கே இன்னும் 2-3 வருஷம் இருக்க போகிறாரு. அந்த காலத்து வரைக்கும் இவங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதேமாதிரி தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பல்வேறு விதமான இடத்துலேருந்து பொருளாதார வசதிகள் ஏற்படும். இவங்களை இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஒருத்தர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ட்ரை பண்ணலாம், பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணலாம். இது மாதிரி பல்வேறு விதமான வழிகளில் பணத்தை எடுத்து இவங்க தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மன வாழ்க்கை, அடுத்தது வந்து குழந்தை பேர் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அமைய போகுதுங்க சார்? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், யாரெல்லாம் மிதுன ராசியாக இருக்காங்களோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வரனை தேடினாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான வருஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் லாபத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். முதல்ல குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பேர் புகழ் கிடைப்பதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஒன்று, வயதானவர்கள் நிறைய பேர் என்னென்னா, என் பையன் என்னை பார்க்கல, என் பொண்ணு என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த பசங்க அந்த அப்பா அம்மாவை பார்த்து அவங்கள கவனிச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதனால் சந்தோஷம் பெறக்கூடிய ராசி என்பவர்கள் மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. நிச்சயமாங்க சார். அடுத்து நம்ம மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படியான ஒரு பலாபலன்களை தரப்போகுது? மிதுன ராசி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய பேர் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங் சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான ஒரு சூழ்நிலையில் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஃபீல்டில் நிறைய பேர் என்ட்ரு ஆவாங்க இந்த வருஷம்.
நிறைய பேர் நான் ஆடிட்டருக்கு படிக்க போகிறேன், அக்கௌண்ட்ஸ் படிக்க போகிறேன், சிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய, ஏன்னா சனி பகவான்லாம் ஒரு ஆடிட்டர் அவர். அதனால் அந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இந்த மாதிரி துறையில் போய் சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். நிச்சயமா. அதே போல நம்ம எப்போதும் கேட்பது போல தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு உரிய பெண்கள் அவங்க வந்து என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த 2026 வந்து அனுபவிக்க போறாங்க? 2026ஆம் ஆண்டில் பெண்கள் வந்து முக்கியமாக வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே இரட்டைத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எதை செய்யணும்னு நினச்சி போகிறாங்களோ கடைசியில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இந்த வருஷம் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்து சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுத்து, சம்பள உயர்வையும் கொடுத்து, பதவி உயர்வையும் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமா. இப்போ இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு எத்தனை % நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 85% சிறப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணணும், ரெகுலராக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதில் முக்கியமாக இவங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கற்பகாம்பாள் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது. அது எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, முருகனுடைய ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, பெருமாளுடைய ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பலாபலனாக இருக்கும். பிறந்திருக்கிற பராபவ வருடம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுதுங்க சார்? இந்த கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது, முதல்ல அஷ்டம சனியிலிருந்து விலகியிருக்காங்க. இப்போது 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அதே போல் 12ஆம் இடத்துல குரு இருக்கார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவும் கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது, மனநிலை பாதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. வேலையில் கட்டாயமாக விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருந்திருக்கு. வேலையில் அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கு. தொழிலில் நிறைய நம்பிக்கை துரோகம், கடன், அதேமாதிரி தொழிலே இல்லை, தொழிலே வீணாக போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் இவங்க செய்த புண்ணியத்தின் பலனாக, இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கு செய்வாங்க. ஒரு குழந்தைய எப்படி அம்மா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்துக்குவாங்களோ அது மாதிரி மற்றவர்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த செய்த புண்ணியம், அதை செய்த தர்மம், அவங்க செய்த தானம், அவங்க செய்த அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நிச்சயமா. இவங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விஷயங்கள்ல எல்லாம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை கடகராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும்? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. அது வந்து வேலையில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், வீடு மாற்றுறதா இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு போர்ஷன் கட்டி மேலே குடி போகிறதா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்கு இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக கடகராசின்பர்கள் யார் இருக்காங்களோ அவங்க வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் வரும். வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு வரும். அதை வாய்ப்பை வரும்போது பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. ஏன்னா நிறைய கடகராசின்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கூட பிறந்தவங்களுக்கு நான் தான் பார்க்கணும், மனைவியை நான் தான் ட்ராப் பண்ணணும், கணவரை நான் தான் பார்த்துக்க முடியும், இப்படி வந்து அவங்க ஒரு ஃபேமிலி கன்ஸ்டைண்டோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி. அதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி வரக்கூடிய நேரத்தில் மிஸ் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடக ராசி என்பவர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ வேலை பார்க்குறவங்களோ என்ன பண்ணுவாங்க,
ஒரு எதிர்பார்த்து இவ்வளோ சம்பளம் வரும், இவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும், இவ்வளோ இது எதிர்பார்த்து பண்ணுவாங்க. அதை விட அதிகமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த வருஷம் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பாக்கியஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, இந்த வருஷம் நீ இதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்துதலோட வழக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த வருஷம் இருக்கும். நிச்சயமாங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை தரும்? இந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, இவங்க என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணணும். என்ன ஆகும்னா, இந்த 2ஆம் இடத்துல கூடிய கேது, 8ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்கும். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக எந்திரிச்சு படிக்கிறது, வீட்டில் யாரும் ஏதாவது அவங்கள பற்றி குறை சொன்னால் கூட அதை பற்றி பெருசாக கவனிக்காமல் இவங்க வேலையை பார்த்தாங்க, படித்தாங்க அப்படின்னா மென்மேலும் உயரக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வருஷம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக, மாஸ்டர் டிகிரிஸ்க்காக நிறைய பேர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கடகராசி என்பதுக்கு அதிகமாக இருக்குது. நிச்சயமாங்க. அடுத்து நம்ம குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? பெண்கள் பார்த்திங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் அந்த அஷ்டம சனியில் பார்த்திங்கன்னா எங்கே போன இடத்துலலாம் ஒரு அவமானங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, கருத்து வேறுபாடு, நிறைய பேருக்கு காதல் தோல்வி, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பெண்கள் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்க நினச்சா மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யுன்யம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை பார்க்குற இடத்துல முதல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி சம்பளம், இவங்க நிறைய வாட்டி முயற்சி பண்ணி எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள் பண்ணாங்க, ஒரு பேங்க் லோன் கூட கிடைக்காம சில பேருக்கு இருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு வரணும், கண்டிப்பாக நம்ம பண்ணிடணும், நிறைய உழைப்புகள் கண்ணு முடித்து நிறைய விஷயங்கள் செஞ்சதெல்லாம் பெருசாக நடக்காமல் இருந்தது. அது எல்லாமே இப்போ தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமாக. இதே போல் நம்ம இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம் இதெல்லாத்தையும் தாண்டி வர்றதுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்குது இவங்களை பொறுத்தவரை? இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த பாக்கியம் சொல்லும்போது என்னென்னா கரெக்டான வயதில் திருமணம், அதான் பாக்கியம். 40 வயசில் திருமணம் ஆகிறது பாக்கியமானு கேட்டால் கிடையாது. ஒரு 25-30 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிறது, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இந்த வருஷம் கடகராசி என்பது கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆன உடனே ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வீடு, வண்டி, வாகனம், இவங்க எதிர்பார்த்த மாதிரி வெளியூர் பிரயாணம், ஒரு கோவிலுக்கு போனால் கூட கோவிலுக்கு போக முடியாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு தடை இருந்திருக்கும். அந்த மாதிரி தடை இல்லாமல் கோவிலுக்கு செல்வதற்கு, வெளியூரில் போய் நம்ம ஏதாவது வெளியில் போய் ஜாலியாக இருக்கணும், வெளியில் போய் ஒரு டூர் போகணுன்னு நினச்சா கூட போக முடியாமல் ஏதாவது ஒரு கால சூழல்கள் இருந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் வெளியூர் போய் நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கு, வெளிநாடு சில பேர் ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கலாம்னு நினைக்கிறதுக்கு, வெளிநாட்டில் போய் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறது, வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறது, இது எல்லாத்துக்குமே பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நடக்கும். நிச்சயமாக. கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை % இவங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு? கடகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 75% இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ராசியிலேயே குரு பகவான் வர போகிறார். அதனால் ஒரு இடமாற்றம், அதனால தான் முதலே சொன்னோம், ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதை பண்ணவங்களுக்கு 100% சொல்லலாம், பண்ணாதவங்களுக்கு ஒரு 75% இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த வழிபாடு இந்த வருஷம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் கிடைச்சி, எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைச்சி, சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். நிச்சயமா. இப்போது நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த வருடத்துக்கான பலாபலன்கள் எப்படி அமைய போகுதுங்க சார்? இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்குது. ஏன்னா கால சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது காரணம் அந்த நேரம் தான். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே கேது, 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான், அதுவும் இல்லாமல் இப்போ லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சிட்ருக்காங்க. அடுத்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால் பார்த்திங்கன்னா
டோட்டலாக எல்லா சைடுமே வந்து சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய நெகட்டிவான பலன்கள். இந்த நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குறது எப்படி அப்படின்னா, பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அமைதியான முறையில் வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய சிம்மராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரொம்ப விவரமாக புத்திசாலித்தனமாக ஏதாவது முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் என்ன பண்ணும், இந்த வருஷம் எதுவுமே பேசாமல் நான் பாட்டு கிராஜுவலாக என்ன லைஃப் இருக்கோ அதை ரன் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது. சும்மா இருந்தவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு போகும்போது அவன் தான் தப்பாக வந்து இடிச்சிட்டு இருப்பான், நீ வந்து ஏன் தப்பாக வந்து இடிச்சேன்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனைகள் பெருசாகக்கூடிய இந்த வருஷம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய வருஷம். அதனால் உடல் ரீதியான பிரச்சனை உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மன ரீதியான பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமா. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய தொழில் ஸ்தானம் அல்லது தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? தொழிலில் வருமானம் வரும், பிஸ்னஸ் ரன் ஆகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இப்போ பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாரு வச்சுக்கலாம், எதை பேஸ் பண்ணி சொல்லுவார்? எங்கேயோ ஒரு இடத்துல பணம் வரதை நம்பி தான் சொல்லுவார். அந்த பணம் வராமல் லேட் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, இவர் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக வெளில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த கடன் ஏறக்கூடிய ஒரு அமைப்பு, கொடுத்த கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், புதுசாக ஆஃபீஸ் போடுறேன், புதுசாக நான் வந்து ஸ்டாஃப் போடுறேன் அப்படி ரொம்ப யோசிக்காமல் இருக்கிற பிஸ்னஸை நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து பண்ணாங்கன்னா இந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்குது. பிஸ்னஸில் பெரிய பாதிப்பு வராது. சார் இன்னும் எனக்கு என்ன சார் பெஸ்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், அவங்க ஊர் மாறி சென்று வேலை பார்ப்பது, ஊர் மாறி சென்று தொழில் செய்வது, இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய நிலம். வெளிநாடு பயணம் தேடி வரும். அதை இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா சேஃபாக இருப்பாங்க. நிச்சயமா. அடுத்து சிம்ம ராசிக்காரர்களில் இருக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு? மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் படித்தா கூட, எக்ஸாமில் கரெக்டாக எழுதுனா கூட அங்கே தேவையில்லாமல் ஒரு சுழிச்சிட்டு மார்க் கம்மியாக போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வருடமாக இருக்கும். அதேமாதிரி படித்து முடித்து உடனே வேலை கிடைக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த வருஷம் அவ்வளோ ஈஸியாகலாம் கிடைக்காது. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சோதனைகள் வரும். அந்த சோதனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி கடைசியில் லேட்டாக வேலைக்கு செய்யக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, படிப்பில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக இருப்பாங்க. அது வரைக்கும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் தான். இவங்க நினச்சா மாதிரி இவங்களுக்கு படிப்போ வேலையோ கொஞ்சம் அமைவது கஷ்டம். நிச்சயமா. இதே பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலாபலன்களை வந்து இந்த வருடம் இவங்க வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும்? பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வீட்டில் சும்மா இருந்தாவே அவ்வளோ சண்டைகள் வரும். அப்போ வெளியில் இருக்க பெண்களுக்கு பாருங்கள், ஏற்கனவே வெளியில் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டி போட்டு எல்லாரும் கூடயும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி நிறைய தடைகள் இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, ஆஃபீஸில் வேலை பார்க்குறதுக்கு இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது விட்டால் தானே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு வேலையை கையில் எடுத்தால் தானே செய்ய முடியும். அந்த வேலையே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இவங்க அதை மீறி ஏதாவது பேசுனாங்கன்னா வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் வரும். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஒரு அசிங்கங்கள், அவமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரம். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிட்டு கடன் அதிகமாக வாங்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக கடன் வாங்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத ஒரு ஏதாவது யோசனைகள், தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களுக்கு நடக்கும். அதில் கவனமாக இருக்கணும். இல்லை வாழ்க்கையே சரியில்லை, சில பேருக்கு அது மாதிரி இருக்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கூட அந்த முடிவு எடுக்க, ஒரு வாழ்க்கையில் வேறு ஏதாவது பண்ணலாமா நம்ம, இல்லை வேறு ஏதாவது செய்யலாமான்னு யோசிக்கக்கூடிய பெண்கள் ஒரு வருஷம் கழித்து எதை செய்தாலும் சிறப்பு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் கூட போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அதனால் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அரச மரத்தடி விநாயகர் இருக்கும், நாகர் வச்சுருப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த அரச மரத்தடி விநாயகர், நாகரை ரெகுலராக வழிபாடு பண்ணுறது, டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறாங்க, முக்கியமான வேலைக்கு போகிறாங்க, முக்கியமான ஒரு விஷயம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனாங்க அப்படின்னா அந்த காரியம் சக்ஸஸ் கொடுக்கும். பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது. நிச்சயமா. கன்னி ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது என்னங்க சார்? இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும்னா, 7 ஆண்டுகளுக்கு பிறகு
ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல சனி, அதேமாதிரி ஜூன் மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறார். 12ஆம் இடத்துல கேது. இது என்ன பண்ணுன்னா முதல்ல எல்லாருக்குமே பிரச்சனைன்னா எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, யாரும் முயற்சி பண்ணாமல் இருக்காங்க. அந்த முயற்சி பண்ணி எனக்கு நடக்கலைன்னு சொன்ன கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் முயற்சி செய்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது. நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயத்துல எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்? கன்னிராசி என்பவர்கள் இந்த வருஷம் என்னன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா உடல்நலத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, திடீர்னு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும், மெதுவாக நடக்கும். ஒரு விஷயம் இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா இவங்க 1 மாதத்துக்குள்ளே இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 2 மாதம் கழித்து நடக்கும், அவ்வளோதான். தவிர அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா இந்த வருஷம் அவங்க சூப்பராக சிறப்பாக இருக்க முடியும். நிச்சயமா அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வருமானம், வியாபாரம், தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்ததை விட தொழில் வந்து பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதுமாரி குரு பகவானும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறதுனால நிறைய பேருக்கு இந்த வருஷம் பணம் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பல்வேறு தொழில்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படியான பலாபலன்கள் இந்த வருஷத்தில் கிடைக்க போகுது? மாணவர்களுக்கு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நான் தான் சொன்னேன், இந்த 6ஆம் இடத்துல கூடிய உபஜயஸ்தானத்தில் கூடிய ராகு ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா எல்லா ஃபீல்டுமே நீ காம்படிட்டிவ் ஃபீல்டாக இருக்குது. அப்போ அந்த காம்படிஷனில் ஜெயிக்கணும். ஒரு நீட் எடுத்துக்கங்க, ஒரு ஜேஇ எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் மார்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த அட்மிஷன்ஸ் இருக்குது. அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நான் சிஏ எழுதினேன், கிளியர் பண்ண முடியல, ஐபிஎஸ் ட்ரை பண்ணேன், ஐஏஎஸ் ட்ரை பண்ணேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, ஃபாரின் போகிறதுக்காக டோஃபெல் எழுதினேன், ஜிஆர்இ எழுதினேன், அதை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு மார்க் வரலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த போட்டித் தேர்வுகளை எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி உறுதியாக உண்டு. நிச்சயமா பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான இந்த வருடத்துக்கான பலாபலங்கள்ன்றது எப்படி அமையும்? கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே வந்து அது பெண்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ராசி. அவங்க வேலையில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், எந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் கன்னி ராசி என்பவர்கள் எல்லாருமே என்னென்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்போ போய் பண்ணணும் அப்படின்னா வியாழக்கிழமை இல்லை பௌர்ணமி அன்று வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்க நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு என்னென்னா நிறைய கோவிலுக்கெல்லாம் போன சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய திறமையை வைத்து மட்டுமே வாழக்கூடியவர்கள். அவங்களுக்கு பெருசாக இதில் போய் அதை பண்ணுங்கன்னு சொன்னால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதெல்லாம் தாண்டி இதை பண்ணாங்க அப்படின்னா அவங்க நினச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நன்மை தரக்கூடிய பலாபலன்களை இந்த வருடம் தரப்போகுது? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 85% வந்து வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிச்சயமா கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான பலன்களை தரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. நன்றிங்க சார். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.